வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 38. பொருள் போட்டியே வாழ்க்கை போராட்டம் என்பது தலைப்பு. பொருள் உரிமை தனிமனிதர்க்கு அளித்து அந்த பொறுப்போடு ஆட்சி முறை நடக்கும் நாட்டில் பொருள் பற்று, பொருள் உரிமை, பொருள்கட்காக போராட்டம், கடன், அடிமை, ஆண்டான் என்று பொருள் துறையில் அறிவை இவ்விரு விதத்தில் பொருத்தித்தான் மனிதர் வாழ்ந்தாக வேண்டும். பொருள் தேவை, பொருள் உரிமை ஈட்ட காக்க போராட்டம், இவையின்றி அமைதி ஏது? மனிதர் வாழ்வில் ஏன் துன்பங்கள் மலிந்து காணப்படுகின்றன? இன்னும் சொல்ல போனா சிலர் என்ன சொல்றாங்க, வாழ்க்கையே ஒரு போராட்டம், நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்று சொல்வார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அருட்தந்தை சொல்கிறார்கள், எப்பொழுது பொருட்கள் தனி மனிதர்க்கு உரிமை என்று வந்ததோ அன்றே மக்களில் அடிமைகள் என்றும் அவர்களை ஆளுகின்ற ஆளும் வர்க்கம் என்றும் இரண்டாக பிரிந்துவிட்டது. ஏனெனில் தனி மனிதருக்கு சொத்து உரிமை என்று அளித்து அந்த ஒரு பொறுப்போடு தான் ஆட்சி முறையும் நடக்கிறது. இன்றைக்கு தனி மனிதர்கள் ஒரு வரைமுறையின்றி சொத்தை குவிக்க போட்டி போடுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? அது சட்டத்தின் மூலமாக அனுமதிக்கப்பட்டது. ஆட்சி முறையே அதற்கு வசதி கொடுக்கிறது. அதனால் பொருள் பற்றும் பொருள் உரிமையும் இருக்கும் வரை ஒரு சிலர் தங்கள் அறிவினாலும் திறமையினாலும் உழைப்பாளிகளது உழைப்பை சுரண்டி அளவு முறையின்றி சொத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு கீழே அடிமை என்று வாழுகின்ற நிலை இன்று காணப்படுகிறது. இப்படித்தான் மனிதகுல வாழ்க்கை அமையும். எப்பொழுது தனி மனித சொத்துரிமையை சட்டத்தின் மூலமாகவே நாம் அனுமதித்து விட்டோமோ அப்பொழுது ஆண்டான் அடிமை என்ற இரு பிரிவை நீங்கள் மாற்றவே முடியாது. அப்பொழுது என்ன நடக்கும்? ஒரு பிரிவினர் அந்த இருக்கின்ற பொருளை காப்பதற்காக போராடுகிறார்கள், இல்லாதவர்கள் அந்த பொருளை பெறுவதற்காக போராடுகிறார்கள். இந்த இரண்டு போராட்டம்தான் மனிதர்கள் வாழ்வில் காணப்படுமே என்று அமைதி எங்கிருந்து கிட்டும்? நன்றி. வாழ்க வளமுடன்.